வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அகர் வச்சு செய்யக்கூடியதான புட்டிங் ரெசிபி. சம்மருக்கு ஏற்ற மாதிரியான புட்டிங் நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அகர் ஒரு பாக்கெட் எடுத்து இதில் ஒரு 1/4 பங்குக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 400 அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கரையட்டும். இது உடனே டக்குன்னு கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கரையணும். இது நம்ம எப்பொழுதுமே நார்மலாக நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்து செய்வோம். இது வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட, குளிர்ச்சி வேறு உங்களுக்கு. நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம ஜீனி சேர்த்தா போதும். இது வெள்ளை சக்கரை நம்ம அதிகம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இது கொஞ்சம் இனிப்பு சுவை தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த நாட்டு சர்க்கரையும் கரையணும், அந்த ஜீனியும் நல்லா கரையணும். கரைஞ்ச உடனே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப அதிக அளவு கொதிக்க வேண்டாம். கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால. ஒரு கொதி சுற்றிலும் நல்லா பபிள்ஸ் வந்த உடனே ஒரு பிளேட்டில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா செட் ஆகட்டும். வெளியில் வச்சாலே உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி செட் ஆகாமல் கொஞ்சம் லேசாக தளன்னு இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா செட் ஆன உடனே நம்ம பீஸ்கெல்லாம் போட்டுற வேண்டியது தான். ஆனால் எக்காரணம் கொண்டு நீங்கள் ஜீனி மட்டும் சேர்த்துறாதீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த புட்டிங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டான்னா கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எந்த மாதிரி வடிவங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீஸ்கெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அருமையான அகர் தேங்காய் பால் புட்டிங் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு குளிர்ச்சியானது வேறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.